ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது யூசஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் வேர்ட்ஸ். இதில் பகுதி 3 பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் சின்ஸ், ஃபார் இந்த 2 வார்த்தைக்குரிய வேறுபாடு, இந்த வார்த்தையை எங்கு, எப்பொழுது, எப்படி பயன்படுத்தணும். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரக்கூடிய ஒரு பகுதி. சின்ஸ் எங்கே பயன்படுத்துறது, ஃபார் எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக எழக்கூடிய ஒரு சந்தேகமான ஒரு வார்த்தை. ஸோ அதனை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, காலத்தினை தெரிவிப்பதற்கு சின்ஸ் அண்டு ஃபார் என்ற 2 வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அதுலேயும் குறிப்பாக ஃபார் அப்படிங்கிறது காலத்தை தோராயமாக குறிப்பதற்கு பயன்படுத்தலாம். சின்ஸ் அப்படிங்கிறது காலத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு பயன்படுத்தலாம். இப்போ ஃபார் சொன்னோம், காலத்தை தோராயமாக குறிப்பதற்கு, அதாவது பீரியட் ஆஃப் டைம் அல்லது லென்த் ஆஃப் டைம் தோராயமாக குறிப்பதற்கு நாம் ஃபாரை பயன்படுத்தலாம். எவ்வளவு காலமாக ஒரு செயல் நடைபெற்றுள்ளது அப்படிங்கிறத குறிக்கும். அந்த ஃபார் பயன்படுத்தக்குள்ளார ஒரு செயலானது எவ்வளவு காலமாக அந்த செயல் நடைபெற்றுள்ளது அப்படிங்கிறத குறிக்கலாம். ஆனால் சின்ஸுங்கிறது காலத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு அப்படின்னு சொன்னோம். அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம் அல்லது ஸ்டார்டிங் டைம், இதை குறிப்பாக சொல்லும். பாயிண்ட் ஆஃப் டைம் அல்லது ஸ்டார்டிங் டைம், இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபாருக்கும் சின்ஸுக்கும். ஃபாருங்கிறது பீரியட் ஆஃப் டைம் சொன்னோம், ஆனால் சின்ஸுங்கிறது பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது சின்ஸுங்கிறது எப்பொழுதிலிருந்து ஒரு செயல் நடைபெறுகின்றது அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக சின்ஸுங்கிறது, அது பாயிண்ட் ஆஃப் டைம், எப்பொழுதிலிருந்து ஒரு செயல் நடைபெறுகின்றது என்பதை குறிப்பதற்கு சின்ஸுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள், அதாவது the notebook has been lying on the bench for a month. நோட் புத்தகம் 1 மாதமாக பெஞ்சில் கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே சின்ஸ் பயன்படுத்தக்குள்ளார the notebook has been lying on the bench since last Monday. பாயிண்ட் ஆஃப் டைம், நோட்டு புத்தகம் கடந்த திங்கட்கிழமை முதல் பெஞ்சில் கிடந்துள்ளது. இப்போ நல்லா தெளிவாக இருக்கும். அதாவது இது எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபாரும் சின்ஸும் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஃபாருங்கிறது எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அது சின்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் இன் டைம் சொல்லும். அது ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் இஸ் யூஸ்டு டு ரெஃபர்ஸ் டு தி லென்த் ஆஃப் டைம், டியூரேஷன் அல்லது ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இதே சின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, சின்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைம், அது ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லுவோம் இல்லைங்களா, குறிப்பிட்ட, விச் எம்ஃபசஸ் த பிகினிங் ஆஃப் அன் ஈவெண்ட், ஆக்ஷன் ஆர் எ ஸ்டேட். இது முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். இதில் 2த்தையும் நம்ம நல்ல கிளாரிட்டியோட லேர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இதிலும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாருங்கிறது யூஸ்டு வித் ஆல் தி டென்சஸ், எல்லா டென்சஸ்க்குமே நம்ம பயன்படுத்தலாம். சின்ஸுங்கிறது பர்டிகுலராக யூஸ்டு வித் பர்ஃபெக்ட் டென்சஸ் ஆஃப் பாஸ்ட் அண்டு ப்ரெசண்ட் ஒன்லி. இந்த 2 பர்ஃபெக்ட், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் நம்ம சின்ஸ் பயன்படுத்தலாம். ஈவன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் அதாவது பயன்படுத்தலாம். சில உதாரணம், I am waiting for the guide for an hour. Vimala has moved to Delhi for 7 years. I have known Mr. Ram since I was in college. My friend shifted to a new flat since I last fought her. Since I met you, everything looks beautiful. It has been 10 months since I last visited the cardiologist. ஃபாருங்கிறது to show responsibility, to represent purpose,
It can be used for occasions to indicate the time period. It also means as a result of something or due to refer in favor of, to refer in exchange of. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபார் யூஸ் பண்ணலாம். அதாவது பொறுப்பை காட்ட, நோக்கத்தை குறிக்க, சந்தர்ப்பங்களுக்கு பயன்படுத்தலாம். காலத்தை குறிக்க, ஏதோ ஒன்றின் விளைவாக அல்லது காரணமாக இருப்பதையும் குறிக்கிறது, அதுக்கு பயன்படுத்தலாம். சில ஃபேவர் ஆஃப் ஆதரவாக குறிப்பிட, பரிமாற்றத்தில் குறிப்பிட, டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். டு ரெஃபர் இன் ஃபேவர் ஆஃப், டு ரெஃபர் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பயிற்சி கொடுத்துக்கலாம், பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஃபார் பயன்படுத்தும். டு ஷோ ரெஸ்பான்சிபிலிட்டி, to represent purpose. It can be used for occasions to indicate the time period. It also means as a result of something or due to refer in favor of, to refer in exchange of. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம for பயன்படுத்தலாம். But since it indicates a situation started in previous time which continues until now, அது பார்த்தோம். அது மாதிரி it can be used to give a reason for something. It can be used as a preposition, conjunction and an adverb. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நாம் since பயன்படுத்தலாம். அதாவது கடந்த காலத்தில் தொடங்கிய ஒரு சூழ்நிலையை இது குறிக்கிறது, since பயன்படுத்தலாம். அது இப்போது வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பயன்படுத்தலாம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதான் எதையாவது ஒரு காரணத்தை கூற இதை பயன்படுத்தலாம், ஃபார் ரீசன். இதை ஒரு முன்னிடை சொல், அதாவது ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் இணைத்தல் மற்றும் வினையுறி சொல், அதற்கெல்லாம் நம்ம சின்ஸு பயன்படுத்தலாம். இப்போ ஃபார்க்கும் சின்ஸுக்கும் உள்ள சரியான வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி நிறைய நம்ம வாக்கியங்களை உற்று நோக்கும் பொழுது ஃபார் எங்கே பயன்படுத்துவோம், சின்ஸ் எங்கே பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான உற்றுநோக்கல் திறன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.